சென்னை பெரம்பூர் பகுதியில் ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்ததால் பரபரப்பு. வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடி அறிவழகனை பிடிக்க போலீசார் சென்றபோது தப்பிக்க முயற்சித்ததால் துப்பாக்கிச் சூடு. போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியதால் சுட்டுப் பிடித்தோம். ரவுடி அறிவழகனை சுட்டுப் பிடித்தது குறித்து காவல்துறை விளக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கனமழை முன்னெச்சரிக்கை பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும். நாளை முதல் 4 நாட்கள் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சருடன் விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்திப்பு. பெஞ்சல் புயல் பாதிப்புக்கான நிவாரண நிதியை முதல்வரிடம் வழங்க உள்ளார். சென்னை போடி இடையேயான அதிவிரைவு ரயிலில் கூடுதல் பெட்டி இணைப்பு. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் மற்றும் இலங்கை பயணிகள் இடையே மோதல். சென்னை விமான நிலைய போலீசார் விசாரணை. சென்னையில் இருந்து கொச்சிக்கு புறப்பட்ட விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு. அவசரமாக சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பி வந்து தரையிறக்கப்பட்டதால் 155 பேர் உயிர் தப்பினர். நாடாளுமன்றத்தில் இந்தியா சீனா உறவு குறித்து விவாதிக்க வேண்டும், காங்கிரஸ் வலியுறுத்தல். சிரியாவில் ஆட்சி மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலில் வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் கொள்ளை. மத்திய வங்கியில் இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள் வெளியீடு. சிரியாவில் அசாத் ஆட்சி சரிவு நீதிக்கான வரலாற்று செயல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புகழாரம். ஸ்பெயின் நாட்டின் ஹூஸ்கா மாகாணத்தின் வெனாஸ் பகுதியில் கடும் பனி புயல். வழக்கத்தை விட பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கம்.